நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாரிய அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால பூலோகத்துல சிறப்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலியுகத்துல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது. இந்த பணம் சம்பாதிக்கிறத விட இந்த பணத்தை எப்படி சேர்க்கறது, இதுக்கு நம்மளுடைய இதிகாசங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்கு, எப்படி செய்யலாம், எப்படி பணத்தை வர வைக்க வேண்டும். ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான பூஜை. வீட்டுல நித்தியம் காலையில சுவாமிக்கு முதல்ல விளக்கேத்துங்க. சுவாமி இடத்த தொடச்சு தீபம் ஏத்தணும். ஒரு தீபம் பெரிய தீபமா இருந்தா ஒரு தீபம் நல்லெண்ணெயில ஏத்துங்க. ஒரு தீபம் நெய் தீபம் டெய்லி ஏத்தணும். நம்ம பாத்துல 2 விளக்கு எரியணும். ஒரு விளக்கு சாதாரண டெய்லி நம்ம பாத்துல எண்ணெய் ஊத்தி காமாட்சி விளக்குலயோ இல்ல குத்து விளக்குலயோ ஏத்துவோம். இன்னொரு தீபம் சின்ன தீபமாக நீங்க அகல் விளக்குகளோட ஏத்தலாம். வெள்ளி இருந்தா வெள்ளி விளக்குகளோட நீங்க ஏத்தலாம். ஆனால் அது நெய் தீபமாக இருக்க வேண்டும். நீங்க கடையில போனா பசு நெய் கேளுங்க. இந்த எண்ணெய் கடையெல்லாம் போனா தனியா பசு நெய்ன்னு அப்படியே விற்பா. பாட்டில் எண்ணெய் இருந்தாலும் சரி, அது பசு நெய். அந்த நெய்ய அம்பாளுக்கு விளக்கேற்ற வேண்டும். எந்த அம்பாள் அப்படின்னா, நம்ம பார்த்து சுவாமியில் உள்ள மகாலட்சுமி இருக்கணும். மகாலட்சுமி போட்டோ இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த மகாலட்சுமி போட்டோக்கு பக்கத்துல அதுலயும் லட்சுமி குபேரன் இருக்கிற போட்டோ வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி முடிச்ச உடனே அம்பாள்கிட்ட என்ன சொல்லணும் சுவாமிகிட்ட அப்படின்னா, அபிராமர் பட்டர் பாடின அந்த ஒரேவது அந்த 4 லைனை பாட வேண்டும். பாடினா டெய்லி பாடணும். சும்மா ஒரு நாள் மட்டும் இல்லை, டெய்லி பாடுங்க. உங்களுக்கு எப்படி பணம் வரும் தெரியுமா? ஏதோ ஒரு வேலை வந்துட்டே இருக்கும். உங்க பண கஷ்டம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்க லோன் வாங்கியிருப்பேன், இஎம்ஐ அடைக்காம போயிட்டேன், உங்களை தேடி ஒருத்தன் வரான் அப்படின்னா சாதுவா நின்று பேசிட்டு போயிடுவார். நீங்க எப்ப வாக்குறுதி கொடுக்குறீங்களோ உங்க அம்பாள் உங்களோட பக்கத்துல வந்து நிற்பா. 16 செல்வங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி குபேரனும். ஆன்மீக அன்பர்களே, அபிராமர் பட்ட சொன்ன அந்த பாடலை டெய்லி பாடணும். தனம் தரு கல்வி தரும் ஒரு நாளு தளர்வரிய மனோ தரு தெய்வ வடிவு தரு நெஞ்சில் வஞ்சமில்லா இனோ தரு நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தரும் பூங்குழால் அபிராமி கடை கண்களே. இந்த பாடல்ல அபிராமர் பட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, காசை மட்டும் சுவாமிகிட்ட கேட்காதேங்கிறார். பலவிதமான செல்வங்கள் அம்பாள்கிட்ட தான் இருக்கு. பரமேஸ்வரன் சொர்ணபுரீஸ்வராக மகாலட்சுமி குபேரனுக்கு தான் அப்படி கொடுத்தார். பரமேஸ்வரன் கொடுத்துட்டே இருப்பார். ஆனா அதை பரிபாலனம் பண்ணணும். அந்த பரிபாலனம் பண்றது யார் அப்படின்னா மகாலட்சுமியும் குபேரனும். இந்த குபேரன் லட்சுமி இருக்கிற போட்டோவை ஆத்துல கண்டிப்பா வச்சுக்கணும். அந்த சுவாமி இடத்துல அவளுக்கு ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல டெய்லி கோலம் போட்டு தொடச்சி கோலம் போட்டு நீங்க அந்த மகாலட்சுமி இந்த பாடலை பாடி நெய் தீபம் ஏற்றுங்கள். 16 செல்வங்களோட நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுவார். என்ன மகா பலன் அப்படின்னா, நம்ம கடன் தொல்லைகள்லாம் தீரும். சார் எனக்கு பாட தெரியாது, படிக்க தெரியும், படிங்க. 1 டேப்ல போட்டான்னு காதுல கேளுங்க. 16 தடவை சொல்ல வேண்டும். 16 தடவை சொல்லணும் டெய்லி. ஒரு 4 லைன் தான் அது. சொன்னேன்னா அம்பாள் தான் பரிபூர்ண கிருபா கடாட்சினி. அபிராமப்பட்டருக்கு அம்பாள் அபிராமி அவ்வளோ சந்தோஷமா அனுகிரகம் பண்ணா. அபிராமப்பட்டர் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவார்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஒரு காரியத்தை பார்த்துட்டே இருந்தார்.
அவர் எதுக்கும் அசஞ்சி கொடுக்காத ஒரு பெரிய பக்தர். அவருக்கு என்ன மனசுல தோணுதோ அதை கரெக்டா செய்வர். அதே போல அம்பாள்கிட்ட உரிமையா பேசக்கூடியவர் அவர்தான். நீ வந்தாவா வராட்டா போ, நீ கேட்டா கேள்வி கேட்காட்டா போ, என் கடமை பாடுறது அப்படிதான் சொல்லுவார். அவர் தான் இந்த பாடினார். இந்த செல்வத்துக்காக அவ்வளோ பாடல் பாடியிருக்கார் அபிராம பட்டர். நம்ம எல்லாம் பணம் 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 கேட்கிறோமே, அந்த பணம் எப்படி பெற வேண்டும் அம்பாள் தேர்ந்த அப்படிங்கிறதுக்காக அபிராமர் பட்டர் அபிராமி அந்தாதியில நிறைய பாடியிருக்கார். அப்படிப்பட்ட ஸ்லோகம் தான் இது. இது தமிழ்லயே இருக்கு. எல்லோரும் அதை இப்ப டெய்லி சொல்லுங்க. நீங்க மட்டும் சொன்னா போதாது, ஆத்துல இருக்க எல்லாருமே சொல்லலாம். நீங்க சொல்ல 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 சுவாமி உகந்த நேரத்துல வருவார். சரி சுவாமி நான் விளக்கேத்துட்டு சொல்றேன் அப்படின்னா முதல்ல ஆத்துல சுத்தமா இருக்கணும், செல்வம் பெருகும். அம்பாள்கிட்ட அவ்வளவு பயபக்தியோட நீங்க பண்ணலாம், அந்த 16 செல்வங்கள் கிடைக்கும். அதுக்கு யாரை வழிபட வேண்டும் அப்படின்னா குபேரனோட மகாலட்சுமி இருக்கிற போட்டோவை ஆத்துல வச்சுண்டு நெய் தீபம் ஏற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். சுவாமி எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னா ஆத்துல பொம்நாட்டிகள் இருக்கேள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் எதனால அர்ச்சனை பண்றது அப்படின்னா தாமரை கொட்டை இருக்கும். கடையில போய் கேட்டெல்லாம் தெரியும், தாமரை கொட்டை. அந்த தாமரை கொட்டைய வாங்கி ஒரு 150 கொட்டை இருக்கணும். அந்த தாமரை கொட்டையினால அம்பாளுக்கு நீங்க பூஜை பண்ணுங்க. அது ரொம்ப மகா விசேஷம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சோழி இருக்கும், 108 சோழி, அதால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுவா. அப்புறம் இந்த 1 ரூபா காயின் அதை வச்சு பூஜை பண்ணுவா. சில பேராத்துல வெள்ளியிலேயே வாங்கி வச்சிருப்பா 108 காயின், அதால பூஜை பண்ணுவா. ஆனா நம்ம சக்தி என்ன? சுவாமி என்கிட்ட இதெல்லாம் இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னா ஆத்துல மஞ்ச அக்ஷதை இருக்கு பார்த்தீங்களா, மஞ்ச அக்ஷதையை கலந்து டெய்லி அம்பாளுக்கு டெய்லி நீங்க 108 அர்ச்சனை பண்ணா போதும். ஓம் பகதை நமஹ, ஓம் விக்ரதை நமஹ அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் வீரலட்சுமியே போற்றி. மஞ்ச அக்ஷதையினால அந்த தீபத்துல இங்க அர்ச்சனை பண்ணலாம். பண்ணின்னு வாங்கல, அம்பாள் அள்ளி கொடுப்பாள். கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவா. ஏன்னா மகாலட்சுமி குபேரனுக்கும் போற்றி ரொம்ப பிடிக்கும். கடைசியா என்ன மாமா நைவேத்தியம் பண்றது அப்படின்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கல்கண்டோ, திராட்சை, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள், அதுல ஏதாவது ஒன்று ஆத்துல வாங்கி வச்சுக்கோங்க. குபேரனுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதை நீங்க வாங்கி நைவேத்தியம் பண்ணி நீங்க நிம்மதியா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு போங்கோ. லட்சுமி குபேரக்கு பெரும் செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய குபேர பகவான் மகாலட்சுமியோட நமக்கு சேர்ந்து அனுகிரகம் பண்ணுவார். திருப்பதி வெங்கடேச பெருமாள் குபேரன் கடன் பெற்றார். ஆனால் குபேரன் அவ்வளவு வேகமா யாருக்கும் கொடுக்க மாட்டான். திருப்பி தருவியான்னு கேட்டார் பெருமாள்கிட்ட. ஆனால்தான் இருக்கிற இந்த உலகத்திலே பெரிய ஆலயங்கள்ல அந்த ராஜா காலத்துல இல்ல, சுவாமி எப்ப அவதாரம் பண்ணாரோ அப்பையிலேருந்தே அந்த திருப்பதியில செல்வம் கொட்டிகிட்டே இருக்கும். ஆனா பெருமாள் பார்த்தீங்கன்னா தனக்கு இல்லையேன்னு சொல்லுவார். நான் வட்டி கட்டின்னு இருக்கேன், கல்யாணத்துக்கு வாங்கின கட்டிய இன்னும் வட்டி கட்டிகிட்டே இருக்க. ஆனா அவர் கோயில்ல இன்னும் செழிப்பாக அந்த செல்வம் கொட்டி கொண்டே இருக்கிறது. ஏன் மற்ற கோயில்ல அதை விட பிரமாந்திரமா வரமாட்டேங்குது அப்படின்னா அவர் அங்க கடன் பெற்றிருக்கார். குபேரன் கண் பார்வை பட்டுக்கொண்டே இருக்கிறது. பெருமாள் வந்துட்டே இருக்குன்னா குபேரன் கேட்டு வாங்கிடுவான், எனக்கு வட்டியை கொடு அப்படின்னு. அதே போல குபேர பகவானுடைய அனுகிரகம் நம்ம மாத்திர உட்காந்துக்கணும். அவரை ஈஸியா கூப்பிட்டு நம்ம மாத்திர உட்கார வச்சுக்கலாம். அவருக்கு பக்தி ரொம்ப பிடிக்கும். அவர் சிவபக்தர், அவர் ரொம்ப சிவபக்தர். இந்த ராஜாதி ராஜ பிரதக்ஷ சாகினி அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்றா பார்த்தீங்களா, ராஜாதி ராஜன்னா அவர் தான், வேற யாருமே கிடையாது, குபேரன் தான். அந்த குபேர பகவானுடைய அனுகிரகம் நம்ம பார்த்துக்க வேணும். ஒரு ராஜாவோட அனுகிரகம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? திடீர்னு நீங்க இருக்கேன், உங்க ஆத்துக்கு ஒரு மினிஸ்டர் வரார், இல்ல உங்க ஆத்துக்கு சீஃப் மினிஸ்டர் திடீர்னு வரேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவேன்? ஷாக் ஆயிடுவேன். அதுதான் குபேரன். வராதுவா பெரிய மனுஷா நம்ம ஆத்துக்கு வரா அப்படின்னா குபேரனுடைய அனுகிரகம்.
அப்படிப்பட்ட குபேரன் நற்செல்வங்களை நமக்கு கொடுப்பதற்கு நம்ம டெய்லி காலையில ஆத்துல சுவாமிகிட்ட விளக்கேத்தி நித்திய விளக்குன்னு ஒண்ணு இருக்கும். அதை ஏத்திட்டு அதுக்கப்புறம் வெள்ளி விளக்குல முக்காவாசி வெள்ளி விளக்கா வச்சுக்குங்க. அந்த வெள்ளி விளக்குல நெய் தீபம் ஏற்றி நீங்க அபிராம பெற்றோருடைய அந்த தனம் தரும் கல்வி தரும் அதை வேணாலும் சொல்லி பண்ணலாம். அம்பாளுடைய 108 போற்றி மகாலட்சுமி இத குங்குமத்தாலேயோ அல்லது சுவாமிக்கு எப்படி உங்களுக்கு உகந்ததா இருக்கோ அந்த தாமரை கொட்டை அப்புறம் வில்வம் இதனாலலாம் வச்சு அர்ச்சனை பண்ணி, எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலையா ஆத்துல மஞ்ச அக்ஷதையை பண்ணி அம்பாளுடைய வழக்கு கீழே அந்த 108 போற்றிய அர்ச்சனையை பண்ணேன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி நமக்கு 16 செல்வங்களை தந்தொருள்வாள். நமக்கு மட்டும் இல்ல சார், நமக்கு பின்னாடி நீங்க செய்யற பூஜையுடைய மகா பலன் உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா வரும். நீங்க எது வருதோ இல்லையோ நீங்க செய்த புண்ணிய பாவங்கள் குழந்தைகளை போய் தொடும். அதனால நம்ம ஆத்துல நித்திய பூஜை செய்து நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பெரிய தர்மத்தை நம்ம உருவாக்கி வைப்போம். ஆகையினால எல்லா செல்வங்களும் பெற்று பெருவாழ்வாழ்க மகாலட்சுமி தேவியை வணங்குகிறோம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.